ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ்ல எப்படி ஒரு பிளக்கின் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ ஒரு பிளக்கின் அப்படி அதாவது நார்மலாக பிளக்கின் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி பல வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒன் டைம் நான் சொல்கிறேன். ஸோ பிளக்கின்ங்கிறது என்னன்னா நம்ம வேர்ட்ப்ரெஸ்ஸோட ஏதாவது சம்திங் ஒரு ஒரு ஆட் ஆன் ஃபியூச்சர் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த டைமில் நம்ம வந்து ஏதாவது பிளக்கினை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை நான் ஒரு ஷாப்பிங் கார்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஒரு ஃபார்ம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்லைடர் வேணும். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் நிறைய ஃப்ரீ பிளக்கின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம வந்து ஒரு புது பிளக்கின் வந்து நானே ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பேசிக் பிளக்கின். நீங்கள் என்ன பண்ணலாம், இது ஃபர்தராக ஒரு வீடியோஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி கஸ்டம் போஸ்ட் டைப் வந்து நம்ம பிளக்கின்லேருந்து க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஒரு டாக்ஸானமி கேட்டகரி வேறு கஸ்டமைசேஷன்லாம் நம்ம எப்படி பிளக்கின்ல பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். பட் இன்றைக்கி வீடியோவில் வந்து எப்படி ஒரு பிளக்கின் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸோட உங்கள் சிஸ்டம் வந்து நீங்கள் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிளக்கின் செக்ஷன் போயிடுங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 2 பிளக்கின் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ புதுசாக ஒரு பிளக்கின் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷன் டைரக்டரி எடுத்துக்கோங்க. அங்கே போயிட்டு WP கண்டென்ட்ங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளகின்ஸ்ங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டர் வந்து உங்களோட பிளகினோட ஃபங்க்ஷனாலிட்டியை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு புக் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா புக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லை வேறு வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் சொல்லி பண்ணலாம். இல்லை ஃபார்ம் அப்படின்னா ஃபார்ம்னு பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பிளகின் நேம் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அதாவது ஃபோல்டர் நேம் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துக்கிறேன். எப்போவுமே பிளகின் நேம்ஸில் வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், ஹைஃபன் யூஸ் பண்ணலாம், பட் ஸ்பேஸ் வந்து வரக்கூடாது. அதுக்கப்புறம் ஹலோ வேர்ல்டு இன்சைடில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு PHP ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். அது எய்தர் வந்து என்ன நேமில் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட PHP ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட PHP டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெட்டர் வந்து டிஃபைன் பண்ணணும். ஹெட்டர் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த ஹெட்டரில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பிளக்கினோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். சரியா? நீங்கள் இங்கே என்ன டீட்டெயில் கொடுக்குறீங்களோ அந்த டீட்டெயில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிளகின் நேம் மென்ஷன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டெஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் உங்கள் பிளகினோட வெர்ஷன் நேம், அதுக்கப்புறம் ஆத்தர், இங்கே வந்து உங்களோட நேம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஆத்தர், URL, லைசன்ஸு அந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. வேணும்னா நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் மட்டும் எனஃப். நீங்கள் ஒரு பிளகின் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டீட்டெயில் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படின்னாவே உங்களுக்கு வந்து எனஃப். ஸோ இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு உங்களோட வேர்ட்ப்ரெஸ்ஸோட பேக்எண்டில் வந்து பிளகின்ஸ் பேஜை ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ண உங்களோட ஹலோ வேர்ல்டுங்கிற பிளகின் வந்து இங்கே வந்து வந்துடும். சிமிலராக நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமில் இங்கே வந்து பிளகின் வந்துடும். நீங்கள் எதாவது ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோல்டர் கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகிடும். ஸோ மற்ற ப்ராசஸ்லாம் அஸ் யூஷுவல் வேர்ட்ப்ரெஸ்ஸில் என்ன நடக்குமோ அது வந்து நடக்கும். இப்போ இங்கே யுவர் நேம்ங்கிற இடத்துல நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே
எனக்கு வந்து இங்கே வந்து நேம் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ சிமிலராக நீங்கள் இந்த பிளகின் வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு கஸ்டம் போஸ்டர் கிரியேட் பண்ணணும், ஷார்ட் கோட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், இல்லை வேறு கஸ்டம் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.